Hello guys, now let's continue with the part 2 of AS12 non-monetary grants. Non-monetary grants அதாவது கேஷ் இல்லாம கைண்டா ரிசீவ் பண்ற கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸ் அது ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் நாமினல் வேல்யூ. நாமினல் வேல்யூ அப்படின்னா அதோட நார்மலான ஒரு ரேட். இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து 1 lakh கீழே கொடுக்கவே முடியாது அப்படின்னா அதான் நாமினல் வேல்யூ. இருக்கிறதே கம்மியான வேல்யூல ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா. அதுவே வந்து ஃப்ரீயா கொடுக்காம ஆக்சுவல் வேல்யூ வந்து 10 crore இருக்கு, அந்த வேல்யூல கொடுக்காம ஒரு 4 crore, நம்மளுக்கு வந்து 6 crore வந்து ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி இந்த ரேட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்றது ஆக்சுவல் ப்ரொவைடட் வேல்யூ, அதாவது 4 crore ரெக்கார்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஒரு நோட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக அந்த கிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த கிராண்டை யூஸ் பண்ணணும். அவங்க வந்து இந்த கிராண்ட் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு கிராண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த காசை வாங்கிக்கிட்டு நம்ம டிவிடெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்போ வந்து டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்றது ஃபிக்ஸ்ட் அசெட். அந்த ஃபிக்ஸ்டு அசெட்டுக்காக ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபேக்ட்ரி இன் பேக்வர்ட் ஏரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ்ஸ் 20 crore. இதுதான் வந்து கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிக்ஸ்ட் அசெட். டு கன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கலாம், அக்வயர் பண்ணலாம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்காக ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபிக்ஸ்ட் அசெட். இது வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அசட் ரிடக்ஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து டிஃபர்ட் இன்கம் மெத்தட். Illustration 1, இந்த கொஸ்டின் வந்து grant amount is deducted from the value of fixed asset. Method 1 அதை வந்து இந்த illustration 1ல டீட்டெயிலாக பார்க்கலாம். Z Limited purchased fixed asset for 50 lakhs. Fixed asset purchase பண்ணிருக்காங்க. Journal entry is fixed asset account debtor to bank account. Fixed asset account debtor. To bank account. $50 lakhs வாங்கிருக்காங்க. Debit what comes in. So fixed asset வந்து we are getting, so it comes in, so we have debited it. Second entry என்னன்னு பார்க்கலாம். Which has the estimated useful life of 5 years with the salvage value of 5 lakh. Depreciation calculate பண்றதுக்கு 50 lakhs minus salvage value 5 lakhs divided by 5 அப்படின்னு போட depreciation value கிடைக்கும். On purchase of the assets, government grant is granted it a grant for 10 lakhs. Government grant வந்து 10 lakhs கொடுத்துருக்காங்க. The grant is deducted from the fixed asset. So இந்த சம்ல வந்து fixed assetல இருந்து grant வந்து reduce பண்ணணும். அது எப்படி reduce பண்ணணும்? Fixed asset debitல இருக்கா? So fixed asset credit பண்ணா அதோட வேல்யூ வந்து குறையும். Bank account debtor எவ்வளோ வருது பேங்க்கு? கிராண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 lakhs கொடுக்குறாங்க. It is deducted from the fixed asset. So to fixed asset account. Fixed asset account எவ்வளோ? 10 lakh. Next depreciation calculate பண்ணணும். Fixed asset ஓட வேல்யூ actual வேல்யூ 50 lakhs. ஆனால் 50 lakhsல இருந்து 10 lakhs subtracted fixed asset ஓட வேல்யூ வந்து 40 lakhs தான் இப்போ. So 40 lakhs depreciation வந்து 40 lakhs வச்சு calculate பண்ணணும். Depreciation 40 lakhs. $40 lakhs minus salvage value 5 lakhs divided by 5 years. இதுதான் depreciation ஓட value. Depreciation is 7 lakhs. இது நம்ம journal entryல எப்படி போடணும்? Journal entry. Depreciation account.
depreciation account debtor 7 lakh to depreciation account debtor to fixed assets account. Fixed asset ஓட வேல்யூ குறையுது. So to fixed assets account. Fixed asset account 7 lakh. Now this depreciation account should be transferred to P&L. அதோட journal entry. P&L account debtor 7 lakh to depreciation account 7 lakh. So இது வரைக்கும் நம்ம 4 journal entries பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக journal entry. Fixed asset account debtor to bank account. Next fixed bank account debtor to fixed asset. இது வந்து government grant receive பண்ண account இது journal entry. Next depreciation. Next the depreciation P&L க்கு transfer பண்ற journal entry. So 4 journal entries பாஸ் பண்ணியிருக்கோம். டெப்ரிசியேஷன் வந்து எந்த அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ 50 lakhs. ஃபிக்ஸ்ட் அசட்டோட வேல்யூ 10 lakhல குறைஞ்சிருச்சு. ஸோ 40 lakhs minus 5 lakh divided by number of years. 5 lakh அப்படின்றது சால்வேஜ் வேல்யூ. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷனை P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த ஜெர்னல் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனுக்கு 4 ஜெர்னல் என்ட்ரிஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த புக்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஃபார் ஃபர்ஸ்ட் 2 years சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் இயருக்கு புதுசா ஏதாச்சும் அசட் வாங்கியிருக்காங்களா? அசட்லாம் வாங்கல. ஏதாச்சும் கிராண்ட் புதுசா வந்திருக்கா? கிராண்ட்டும் எதுவும் புதுசா வரல. ஸோ செகண்ட் இயர்ல இந்த 2 என்ட்ரி திருப்பியும் அப்படியே எழுதணும், அவ்வளோதான். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபிக்ஸ்ட் அசட் 7 lakh அண்ட் P&L அக்கௌண்ட் டெப்டார் டு 7 lakh அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 7 lakh. இது ரெண்டு மட்டும் செகண்ட் இயருக்கு போட்டா போதும். பிகாஸ் நோ ஃபிக்ஸ்ட் அசட், புதுசா ஒரு ஃபிக்ஸ்ட் அசட் நம்ம வாங்கல செகண்ட் இயர்ல. அது மாதிரி புதுசா ஏதாச்சும் கிராண்ட் வந்திருக்கானோ இல்ல. அதனால இந்த 2 என்ட்ரியும் தேவையில்லை செகண்ட் இயர்ல. செகண்ட் இயருக்கு இது 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா எழுதணும், அவ்வளவுதான். Fixed asset account debtor to bank account 50 lakh. Next same entries what we have passed. Depreciation account for second year adhe depreciation account debtor to fixed asset account, profit and loss account debtor to depreciation account. First method இதுல வந்து grant வந்து fixed asset accountல இருந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் first method, deducted from the value of fixed asset. Second method என்னன்னு பார்த்தோம், it is not deducted from fixed asset, it is transferred to deferred income method. அந்த மெத்தட ஒரு illustration number 2 பார்க்கலாம். ஓகே, மெத்தட் 2 என்ன பார்த்தோம்? கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் பண்ணதை ஃபிக்ஸ்ட் அசெட்ல இருந்து குறைக்காம தனியா ஒரு டிஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் மெத்தட் 2. ஸோ அந்த ஒரு மெத்தட கிளியரா பார்க்கறதுக்கு illustration 2 சால்வ் பண்ணா we will understand better. Z Limited purchased fixed asset for 50 lakhs. சேம் ஃபர்ஸ்ட் illustration போட்ட மாதிரி அதே journal entry பாஸ் பண்ணா போதும். So asset comes in fixed asset account debtor. Fixed asset account debtor to bank account. Amount என்னது? Amount is 50 lakhs. Fixed asset account debtor to bank account 50 lakhs. Next grant receive பண்ணிருப்பாங்க, government grant. Bank account debtor. லாஸ்ட் சம்ல ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் போட்டிருப்போம், ஏன்னா that was deducted from fixed asset. ஆனா இது வந்து செகண்ட் மெத்தட், transfer to deferred income account. Deferred income account. Estimated useful life 5 years with salvage value of 5 lakh. On purchase of the assets, government grant for 10 lakhs. Government granted value வந்து 10 lakhs.
depreciation account. depreciation இங்க எப்படி calculate பண்ணணும்? இங்க வந்து fixed asset ஓட வேல்யூ 50 lakhs தான். depreciation account 50 lakhs minus salvage value 5 lakhs divided by 5 years. We will get 9 lakhs. 50 lakhs minus 5 lakhs divided by 5 years is 9 lakhs. இதுதான் depreciation. So depreciation account ஓட journal entry, depreciation account debtor to fixed asset. Fixed asset ஓட value குறையுது, so credited to fixed asset account. depreciation ஓட value வந்து 9 lakh. 9 lakh, 9 lakh. The depreciation account வந்து should be transferred to P&L account. P&L account debtor to depreciation account. 9 lakh and 9 lakh. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 10 lakhs கொடுத்துருக்காங்க, ஆனா அது வந்து 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ 10 lakhs divided by 5, 2 lakhs. அதனால we have another entry, another journal entry. That is deferred income account. Debtor to profit and loss account. 10 lakhs divided by 5 years. 2 lakhs, 2 lakhs. இது ஃபர்ஸ்ட் இயருக்கு முடிஞ்சது. செகண்ட் இயருக்கு 2 இயர்ஸ்க்கு போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இயர்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ல எதுவும் வாங்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி வர செகண்ட் இயர்ல வராது. கிராண்டும் செப்பரேட்டா எதுவும் வரல, அதனால இந்த ரெண்டு என்ட்ரியும் வராது. ஸோ செகண்ட் இயர்ல depreciation account debtor to fixed asset 9 lakh 9 lakh அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் depreciation is transferred to P&L account. ஸோ இந்த என்ட்ரி எழுதணும். நெக்ஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் ஆல்சோ இந்த 2 lakh வந்து டிஃபர்ட் இன்கம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த 3 என்ட்ரிஸும் செகண்ட் இயருக்கு எழுதணும். ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் debtor to bank account. பேங்க் அக்கௌண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் அசெட் வாங்குறது அந்த என்ட்ரி, பீயிங் ஃபிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ்ட். நெக்ஸ்ட் கிராண்ட் ரிசீவ் ஆன அந்த என்ட்ரி. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷனோட அந்த என்ட்ரி. ஃபிக்ஸ்ட் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ஸோ இட் இஸ் கிரெடிட்டட். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 10 lakhs கிராண்ட் வந்து 1 இயருக்கு 2 lakhs தான் போகும். தட் என்ட்ரி இஸ் பாஸ்ட். அண்ட் செகண்ட் என்ட்ரிக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் அந்த டெப்ரிசியேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது P&L அக்கௌண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் டிஃபர்ட் கிராண்ட் அக்கௌண்ட். ஸோ செகண்ட் இயர்க்கும் ஜர்னல் என்ட்ரி இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் இஸ் மெத்தட் நம்பர் 2. ஸோ மெத்தட் 1ல வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட்லேயே வந்து கிராண்ட் வில் பி டிடக்டட். ஆனால் செகண்ட் மெத்தட்ல செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, டிஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் illustration. Santosh Limited has received a grant of 8 crores from the government for setting up a factory in backward area. கவர்மெண்ட் கிட்ட இருந்து 8 crores வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்டரியை வந்து பேக்வர்ட் ஏரியால செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி 8 crore rupees வாங்குறாங்க. இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 2 crores வந்து டிவிடெண்டா கொடுக்குறாங்களாமா. நெக்ஸ்ட் Santosh dividend. Also Santosh received land free of cost from state government, but it was not recorded in the light of. இது வந்து கரெக்டா? இப்போ வந்து வாங்கினது 8 crores எதுக்குன்னா ஃபேக்டரி செட்டப் பண்றதுக்கு. அப்போனா அந்த 8 crores வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். டிவிடெண்ட் கொடுக்கறது யூஸ் பண்றது வந்து தப்பு.
அதான் இங்க சொல்லியிருக்காங்க. As per AS 12, accounting for government grants, when government grant is received for specific purpose, it should be utilized for the same. So the grant received for setting up a factory is not available for distribution of dividend. Dividendலாம் கொடுக்க கூடாது. Second case, even if the company has not spent money for the acquisition of land, land should be recorded in the books of accounts at nominal value. ஃப்ரீயா ஒரு அசட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீயா ஒரு அசட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, it should be recorded at nominal value. இந்த கொஸ்டின்ல அவங்க ரெண்டுமே அந்த சந்தோஷ் லிமிடெட் தப்பு தான் பண்ணியிருக்காங்க.